வணக்கம். என்கோடிங் பத்தி வந்துட்டு நம்ம சேனல்ல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை பத்தி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ மெயினா வந்துட்டு மோஸ்டா வந்துட்டு என்ன இப்ப நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் கான்ஃபிகரேஷன் தவிர வேற என்ன நம்ம சேஞ்ச் பண்ணாலுமே வந்துட்டு என்கோடிங் ஓவர்லோடிங் எரர் வந்துட்டு மேஜரா வருது. ஸோ இப்போ என்னோட என்கோடிங் செட்டிங்ஸ் வந்துட்டு நான் என்னன்னு காட்டுறேன். அது இல்லாம வேற என்ன மாடிஃபிகேஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணா அந்த என்கோடிங் ஓவர்லோட் இஷ்யூ சரியாகும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேஜரா வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட CPU யூட்டிலைசேஷன், டிஸ்க் ஸ்பேஸ் இதை வச்சுதாங்க இருக்கு. ஸோ CPU யூட்டிலைசேஷன், அதாவது நம்ம OBSல இப்ப நான் ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வேற தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஈவன் இப்போ நான் Chrome நான் யூஸ் பண்ணலன்னா அதையும் நான் க்ளோஸ். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் போங்க. இப்போ டாஸ்க் மேனேஜர்ல OBS ஸ்டுடியோ நம்மளுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க கோ டு டீடைல்ஸ். இப்போ நான் ஏற்கனவே OBSல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் லைவா அப்படிங்கறதுனால எனக்கு அது டிசேபிள்டா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கோ டு டீடைல்ஸ் கொடுங்க. கோ டு டீடைல்ஸ் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு செட் ப்ரியாரிட்டி காட்டும். என்ன ப்ரியாரிட்டி அது மேக்சிமம் ஹை வச்சுக்கோங்க. ஏன்னா அது அதிக நார்மல் இருக்கும். நம்மளுக்கு மேஜரா ஹை இருக்கும்பொழுது நம்மளுக்கு OBS ஸ்டுடியோவோட ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்க என்கோடிங் ஓவர்லோட் இஷ்யூ வரும்போது. ஸோ அடுத்து என்னோட செட்டிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இங்க நான் என்ன சேஞ்ச் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவுட்புட் மோட் இப்போ எனக்கு சிம்பிள் இருக்கு. என்னோட ரேம் கெப்பாசிட்டி கம்மி தான். நான் லேப்டாப்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல நான் அவுட்புட் மோட் அட்வான்ஸ்டு நான் செட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நான் அட்வான்ஸ்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டாலே எனக்கு என்கோடிங் ஓவர்லோட் எரர் கண்டிப்பா எனக்கு வருது. ஸோ இப்போ அதனால நான் சிம்பிளே வச்சிருக்கேன். ஸோ சிம்பிள்ல எப்பவுமே நம்மளுக்கு என்கோடர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா X264 சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப நம்ம என்கோடர் சாஃப்ட்வேரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோ என்கோடிங் நம்ம CPU பாத்துக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சிபியோட யூட்டிலைசேஷன் நம்மளுக்கு அதிகமாவே இருக்கும். இல்ல நீங்க ஹார்ட்வேர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட GPU அதை டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ ஹார்ட்வேர் அப்படிங்கிறப்போ ஸோ அப்ப அதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு CPUவோட லோட் நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ உங்களோட GPU நிஜமாவே உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அப்ப நீங்க GPU யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மோஸ்டா என்கோடர் சாஃப்ட்வேர் அதுவும் X264 யூஸ் பண்றது ரொம்பவுமே பெட்டர். அடுத்து உங்களோட ரெக்கார்டிங் குவாலிட்டி இப்ப என்னோடது நான் சிம்பிள்ல இருக்கிறதுனால ஹை குவாலிட்டி மீடியம் ஃபைல்ஸ் இருக்கும் போதும் எனக்கு எரர் எதுவுமே வராது. சப்போஸ் நீங்க அட்வான்ஸ்ல வச்சு உங்களுக்கு ஓவர்லோடிங் எரர் வரல அப்படின்னா அப்போ வரல. ஆனா ரெக்கார்டிங் குவாலிட்டி பாத்துக்கோங்க. ஹை குவாலிட்டின்னு இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் நீங்க அட்வான்ஸ்டு மோட்ல இருக்கும்போது உங்களுக்கு என்கோடிங் ஓவர்லோட் எரர் அடிக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெக்கார்டிங் குவாலிட்டியை நீங்க சேம் ஆஸ் ஸ்ட்ரீம் வைக்கலாம். ஸோ சேம் ஆஸ் ஸ்ட்ரீம் மாத்துறது ஒரு கண்டிஷன் நீங்க ஈஸியா உங்களோட அந்த என்கோடிங் எரரை சால்வ் பண்றதுக்கு. ஸோ அப்ப அதை நீங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த என்கோடிங் ஓவர்லோட் அப்படிங்கிற எரர் வரும்போது. அடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ரெசல்யூஷன். ஸோ ரெசல்யூஷன் மாத்துறது எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ்டுல தான் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரெசல்யூஷன் நான் இது பேஸ் நான் 1920 வச்சிருக்கேன். அவுட்புட் நான் கம்மியா தான் வச்சிருக்கேன். அதாவது 1280x720 தான் நான் அவுட்புட் ரெசல்யூஷன் நான் வச்சிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் உங்களோட பேஸ் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே ஒரே லெவலா இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ என்கோடிங் எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களோட அவுட்புட் ரெசல்யூஷனை கம்மி பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரேம் ரேட். ஸோ இந்த ஃப்ரேம் ரேட்டுமே நான் 30 வச்சிருக்கேன். டிஃபால்ட்டா 60 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 60 இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா
அது வந்து CPU மேல அதிக ஃப்ரேம்ஸ் கிரியேட் ஆகும்போது CPUல வந்து அது ப்ரெஷர் அதிகமா போடும். ஸோ அப்படி ப்ரெஷர் அதிகமா போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமா இருக்கும். ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட வீடியோ ப்ராசஸிங் வந்துட்டு ரொம்பவுமே வந்து ஸ்லோவா நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஃப்ரேம் காமன் FPS வேல்யூ வந்துட்டு 30 இருக்கிறது பெட்டர். இன்கேஸ் 60ல உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்க அதையே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொன்று நான் வந்து நான் அந்த எரர் காட்டினேன் இல்லைங்களா, அது வந்து நான் இன்னொரு OBS ஸ்டுடியோ இன்னொரு விண்டோவில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னது இதுதான். இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு சிம்பிளா இருந்துச்சுன்னா பிரச்சனை வராது. அட்வான்ஸ்டா மாத்திட்டீங்க அப்படின்னா அந்த எரர் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி ரெக்கார்டிங் வந்துட்டு ஆடியோ ட்ராக் வந்துட்டு 1 வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா உங்களோட ஹெட்ஃபோன் சேர்ந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து 2 வந்து இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்துட்டு அதாவது என்னன்னா CPU யூசேஜ் ப்ரீசெட் அப்படிங்கிறது நான் வந்து எவ்வளோக்கு அவ்வளோ அது நீங்க ஹையரா வைக்கிறீங்களோ எங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஹையர் ஈக்குவல் டு லெஸ் CPU. அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹையரா வைக்கிறோமோ நம்மளோட CPU யூட்டிலைசேஷன் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியா இருக்கும். ஸோ நீங்க வெரி ஃபாஸ்ட் வச்சிருந்து உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா நீங்க அதை இதை வந்துட்டு அல்ட்ரா ஃபாஸ்ட் அப்படின்ட்டு நீங்க வந்து மாத்தி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன். அவுட்புட் வந்துட்டு இங்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1920 வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எரர் அடிச்சுது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இதை 1920x1080 நீங்கள் வந்து இதை மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நான் செட்டிங்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் மோட் வந்துட்டு அட்வான்ஸ் நான் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த விண்டோவில் நான் வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு இப்போ என்னோட டாஸ்க் மேனேஜரை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு மாற்றினோடனேவே எனக்கு வந்து என்கோடிங் ஓவர்லோட். ஸோ அப்போ அட்வான்ஸ்டு மாற்றினோடனேவே நம்மளுக்கு வந்துட்டு அந்த எரர் வந்து மேஜராக நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இப்போ அதில் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நாம வந்து ஒன் ஆஃப்டர் தி அதர் தான் நம்ம பண்ணி பார்க்க முடியும். ஒன்று வந்து நீங்கள் வந்து ரெசல்யூஷனை வந்துட்டு கம்மி பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா சொன்ன மாதிரி FPS அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு மோடில் தான் அது காட்ட முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் நம்ம அட்வான்ஸ்ட் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த CPU வந்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் இருக்கும். அதை நீங்க வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு இந்த காமன் FPS வேல்யூ வந்துட்டு மோஸ்டா டிஃபால்ட்டா 60 இருக்கும். அதை நீங்க வந்து 30 அப்படின்ட்டு கம்மி பண்ணி பாருங்க. அந்த இஷ்யூ வந்து அந்த கேஸ்லயுமே அந்த இஷ்யூ வந்துட்டு நம்மளுக்கு சரியாயிடலாம். இல்ல அப்படின்னா பேஸ் கேன்வாஸ் ரெசல்யூஷனுமே வந்துட்டு எனக்கு 1280 எனக்கு போதும் அப்படின்னா அதுவுமே நீங்க கம்மி பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஐதர் ரெசல்யூஷன் இல்லைன்னா இந்த வந்து ரேட் அதாவது ஃப்ரேம் ரேட் வந்து நீங்க கம்மி பண்றது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து சிம்பிள் மோடு எனக்கு ஓகே அப்படின்னா நீங்க நார்மலா இங்க சிம்பிள் மோடு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த என்கோடிங் ஓவர்லோட் எரர் வந்துட்டு உங்களுக்கு வராது. அடுத்து மெயினா நான் சொன்ன மாதிரி ப்ரியாரிட்டி வந்துட்டு டாஸ்க் மேனேஜர்ல வந்துட்டு இதுக்கு வந்து ஹை கொடுத்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்கோட் ஓவர்லோட் எரர் வந்துட்டு கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு ரெக்டிஃபை ஆகும். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்து கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.